விரதங்களிலே நான் ஏகாதசி விரதமாக இருக்கின்றேன் என்று சொல்கின்றார் கீதையிலே கண்ணன். ஆக விரதங்களிலே மிக மிக உத்தமமான விரதம் என்பது ஏகாதசி விரதம் என்பது இதிலிருந்து தெரிகின்றது. இந்த பெருமாளுக்கு உகந்த ஆக இந்த ஏகாதசி விரதத்தை நாம் மேற்கொண்டு அன்றைய நாளிலே பெருமாளை வழிபட்டால் எல்லா விதமான வளமும் நலமும் பெறலாம். ஏகாதசி விரதத்தன்று பெருமாளை எதற்காக வழிபடுகின்றோம், அதனுடைய தாற்பயத்தை பார்க்கலாம். ஏகாதசி என்பது சந்திரனுடைய இயக்கத்தை அடிப்படையாக கொண்ட இந்து சமய கால கணிப்பு முறையிலே 15 நாட்களுக்கு ஒரு முறை சுழற்சி முறையிலே வருகின்ற ஒரு நாளை குறிக்கும். இந்த நாட்கள் பொதுவாக திதி என்கின்ற பெயராலே அழைக்கப்படுகின்றது. அமாவாசை நாளையும் பௌர்ணமி நாளையும் அடுத்து வருகின்ற 11வது திதி ஏகாதசி. இந்த ஏகாதசி விரதத்தை மேற்கொள்ள இருப்பவர்கள் ஏகாதசிக்கு முதல் நாளான தசமி அன்று பகலிலே ஒருவேளை மட்டுமே உணவு சாப்பிட வேண்டும். அன்று இரவு எதுவும் சாப்பிடக்கூடாது. ஏகாதசி அன்று அதிகாலையிலே எழுந்து நீராடி அந்த விரதத்துக்கு தயாராக வேண்டும். அன்றைய தினம் துளசி இலைகளை பறிக்கக்கூடாது. அதனால் அதை முதல் நாளே பறித்து தயார் நிலையிலே வைத்திருக்க வேண்டும். அன்றைய தினம் முழுவதும் துளசி தீர்த்தம் மட்டுமே அருந்தி விரதம் இருப்பது நல்லது. இரவு முழுவதும் கண்விழிக்க வேண்டும். ஏகாதசி அன்று ஒரு சிலர் வைகுண்ட ஏகாதசி அன்று மட்டும்தான் கண்விழிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படியல்ல, ஏகாதசி விரதம் இருந்தால் மாதத்திலேயும் கூட ஏகாதசி நாளன்று விரதம் இருக்கின்ற அன்று கண்விழிக்க வேண்டும். விஷ்ணு சகஸ்நாமம், விஷ்ணு பாடல்கள் மற்றும் ரங்கநாதர் துதி முதலியவற்றை ஓதுவதுமாக அன்றைய பொழுதை நாம் கழிக்க வேண்டும். இந்த விரதம் இருந்தால் நம்முடைய பாவங்கள் நீங்கும், உடல் நல்ல ஆரோக்கியம் பெறும், செல்வ செழிப்பு ஏற்படும், சந்ததி வளரும். ஆக மொத்தத்தில் நம்முடைய இல்வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான பலன்களையும் வழங்குவது இந்த ஏகாதசி விரதம். ஏகாதசி விரதம் போல் இன்னொரு விரதம் திருவோண நோன்பு. இந்த திருவோண நட்சத்திரத்தோடு கூடிய நன்னாளிலே மேற்கொள்கின்ற ஒரு அருமையான விரதம் இந்த திருவோண விரதம். திருவோணம் என்பது பெருமாளுடைய நட்சத்திரம், திருநட்சத்திரம்.